மெய்க்குண்டமென்னும் மெய்வழிச்சாலை குருச்சேத்திரம். இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லபமிரியதார்த்தமுன் உள்ளதுள்ளதொன்றார்க்கிங்கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றார்க்கிங்கிட்டாதது எல்லை மெய்வழிச்சாலை இசைவதே. துணை யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குரல். இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. யம படர் அடிபடு கோடாயுதக்கு ஜகத சத்குணலங்கீர்த சன்னதரும் யுகங்கள் நான்கும் கை கொண்டவர்களாகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் 204. யாரும் கட்ட முடியாத திரு மாளிகையே உன் தேகம். எவராலும் பெற முடியாத அதை நீ பெற்று வந்துள்ளாய். ஆனால் அதனுள் நுழைவதற்கு ஒரு வாசற்படி கதவில்லாமல் இருக்கிறாய். வெளியே நின்று கொண்டிருக்கிறாய். அடிக்கிற காற்று, வெயில், மழை எல்லாம் உன் தலையில்தான். மேற்கொண்டு உன்னுடைய அந்த வர்ணீகரமான திருமாளிகையில் பிசாசு குடியிருக்கு. அந்த பிசாசை விரட்டிவிட்டு உன் மாளிகைக்குள் நீ போய் வருவதற்கு ஒரு வாசற்படி வைத்துத்தர வந்த செம்மல்களை எனக்கு எல்லாம் தெரியும் என்று அலட்சியம் பண்ணிவிட்டாய் விடுகிறாய். உன் மாளிகைக்குள் ஒரு நாளாவது நீ நுழைந்து பார்த்திருக்கிறாயா? இல்லையே. ஆகவேதான் வேதம் உன்னை குருடன் என்று சொல்லுகிறது. தன் மாளிகைக்கு தலைவாசல் தெரிந்து உள்நுழைந்து அங்குள்ள கோடி கோடி கால வாழ்க்கையை செல்வத்தை கைப்போடாதவர்களை சர்வ படைப்பினமும் வேதங்களும் வேத கர்த்தர்களும் பகைக்கின்றார்கள். அதனால் அதை கைப்போட்டவர்களையோ சர்வகால இன்பங்களும் எதிர்கொண்டு வந்து நேசிக்கின்றன என்று ஆதி அருண்மணி நீதி முழு முதல் குணக்குன்றேறி நிற்கும் நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே தெய்வமே குருநாதர்.